2 நெப்பி 17 அதிகாரம் 17. எபிரேயரும் சிரியாவும் யூதேயாவுக்கும் விரோதமாய் யுத்தம் புரிதல். கிறிஸ்து ஒரு கன்னிகையினிடத்தில் பிறந்தல். ஏசாயா 7 ஒப்பிடவும். ஏறக்குறைய கிமு 559 முதல் 545 வரை வருஷம். 1 வசனம். அந்தபடியே ஊசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரெத்சீன் என்னும் சிரியாவின் ராஜாவும் ரொமேலியாவின் குமாரனாகிய பொக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமில் மேல் யுத்தம் பண்ண வந்தவர்கள். ஆனால் அவர்களால் அதை பிடிக்க கூடாமற்று போயிற்று. வசனம் 2. சிரியா எப்பிரேமி சார்ந்து இருக்கிறது என்று தாவீதின் வீட்டாருக்கு சொல்லப்பட்டது. அவன் இருதயம் அவன் ஜனத்தின் இருதயம் கட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தன. வசனம் 3. அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் யோசுபாவுமாக வண்ணர் வெளியின் நெடுஞ்சாலையில் உள்ள மேற்குள்ளத்து மதியின் கடைசி மட்டும் அகாசிக்கு எதிர்கொண்டு போய். வசனம் 4. அவைகளை நோக்கி, ஜாக்கிரதையும் அமைதியும் இரு. இந்த புகைகிற கொல்லிக்கட்டைகளின் 2 வாள்களாலான சீரோடு வந்து ரெத்சீனும் ரொமேலியா மகனும் கொண்ட உக்கிரம கோபத்தின் நிமித்தம் பயப்பட வேண்டாம். இருதயம் துவளவும் வேண்டாம் என்று சொல்ல. வசனம் 5. ஏனென்றால் சிரியாவும் எப்பிரேமும் மற்றும் ரொமேலியாவின் குமாரனும் உனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி. வசனம் 6. நாம் யூதேயாவுக்கும் விரோதமாய் போய் அதை கிளசப்படுத்தி நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு, ஆம், தபயாவின் குமாரனே அந்த நடுவிராஜ்யமாக ஏற்படுத்துவோம் என்றார்கள். வசனம் 7. கர்த்தராகிய தேவன் அது நிலைத்து நிற்பதுமில்லை, அது சம்பவிக்க போவதுமில்லை என்று உரைக்கின்றார். வசனம் 8. ஏனெனில் சிரியாவின் தலையே தமஸ்குவின் தலையே ரெத்சீன் என்னும் 65 வருஷங்களிலே எப்ரோமின் ஒரு ஜனமாயிருக்கும்படிக்கு நெருங்கொண்டு போவோம். வசனம் 9. எப்பிரேமின் தலை சமாரியாவின் தலை ரொமேலியாவின் குமாரன். நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் மெய்யாகவே நீங்கள் நிலை பெற மாட்டீர்கள். வசனம் 10. பின்னும் கர்த்தர் ஆகாஸ் நோக்கி. வசனம் 11. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அறிகுறியை வேண்டிக்கொள். அதை ஆழத்தில் இருக்கிறதாகிலும் உன்னதத்தில் இருக்கிறதாகிலும் உண்டாக வேண்டிக்கொள் என்று சொன்னார். வசனம் 12. அகாசியஸ், நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரையே பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். வசனம் 13. அவன் சொன்னான், தாவீதின் வம்சத்தாரே, கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாது என்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறது என்ன எளிதான காரியமே. வசனம் 14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்கள் ஒரு அறிகுறியை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். வசனம் 15. தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள், அன்றியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். வசனம் 16. அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னமே நீ அவர்கள் அருவருக்கிற நிலம் அதன் 2 ராஜாக்களும் விட்டு விடும். வசனம் 17. எப்பிரேமின் யூதேயாவை விட்டு பிரிந்து நாள் முதல்
வராத நாட்களையும் கர்த்தர் உன் மேலே உன் ஜனத்தின் மேலும் உன் பிதாவினுடைய வம்சத்தின் மேலும் அசீரியாவின் ராஜாவினாலே வரப்பண்ணுவார். வசனம் 18. அந்த நாளிலே கர்த்தர் எகிப்தின் கடையாந்திரத்திலும் உள்ள ஈயும் அசீரியா தேசத்தில் இருந்து தேனையும் பையில் கட்டி அழைப்பார். வசனம் 19. அவைகள் வந்து அவைகளே அனைத்தையும் பாழான பள்ளத்தாக்குகளிலும் பறையின் வெடிப்புகளிலும் எல்லா முட்செடிகளிலும் மீதும் எல்லா செடிகளின் மீதும் தங்கும். வசனம் 20. அந்த நாளிலே கர்த்தர் வாடகைக்கு வாங்கிய சவரகன் கத்தியாலே நீதியின் அக்கறையிலுள்ள அசீரியா ராஜாவினால் தலைமயிரையும் கல்மயிரையும் சிரைப்பார். அது தாடியையும் வாங்கி போடும். வசனம் 21. அந்த நாளில் ஒருவன் ஒரு இளம் பசுவையும் 2 ஆடுகளையும் பராமரிப்பான். வசனம் 22. அவைகள் பூரணமாய் பால் கொடுக்கிறபடினால் வெண்ணெயை சாப்பிடுகிறவன் தேசத்தில் மீதியாயிருப்பவனென்னும் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவான். வசனம் 23. அந்த நாளில் 1000 வெள்ளி காசுக்கு பெறும் 1000 திராட்சை செடியாயிருந்த நிலமெல்லாம் முட்செடியும் நெரிஞ்சிலுமாகும். வசனம் 24. தேசமெங்கும் முட்செடி நெரிஞ்சிலும் உண்டாயிருப்பதால் மனுஷர்கள் அங்கே அம்புகளுடனும் வில்லுகளுடனும் வருவார்கள். வசனம் 25. மண்வெட்டியால் கொத்தப்படுகிற மலைகளில் முட்செடிகளும் நெரிச்சலினாலும் வரும் மென்றே பயமில்லை. ஆனால் அது மாடுகளை ஓட்டி விடுவதற்கு ஆடுகளை மீதிப்பதற்குமான இடமாயிருக்கும்.